கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம். தேவ ஆவியானவர் வார்த்தைகள் மூலமாக நம்மளோடு கூட இடைபடுவாராக. இந்த ஜெபம் இது யாரை குறித்து சொல்லப்பட்ட ஜெபம் கேட்டீங்கன்னா, யாபேஸ் என்கிற மனுஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிறதை குறித்து, ஜெபத்தை குறித்து வேதத்துல அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆதி ஆகமத்தை மட்டும் இன்னைக்கு சின்னதா நம்ம ஆவிக்குரிய ரீதிகளில பார்க்க போக தேவ ஆவியானவர் இடைபடுவாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வேலைகள்ல என்ன நடக்குதுன்னா விடுதலை நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா, அநேக நேரங்களில சீடர்களை அனுப்பிவிட்டு அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். அவர் தனிமை விரும்பியாகவே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் தனித்து ஜெபிக்கிற வேலையில தேவ ஆவியானுடைய பலத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தேவ ஆவியானுடைய நடத்தலை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். வேதத்தை வாசிக்கிறது, தேவன் நம்மளோடு கூட பேசுகிறது, நாம் ஜெபிப்பது, நாம் பேசுகிறதை தேவன் கேட்கும்படியாக அவர் விரும்புகிறார். அதனால்தான் ஒவ்வொரு மனுஷனும் தேவனோடு கூட ஜெபிக்கும்படியாக தேவன் விரும்புகிறவா இருக்கிறார். இந்த யாபேசை குறித்து பார்த்தீங்கன்னா, யாபேசின் தாய் ஹல்லேலூயா எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாக தாய் வசனம் சொல்லுகிறது, நீ குழந்தை பெறும்போது நீ உன் கற்ப வேதனையினாலே இந்த குழந்தையை பெறுவான்னு கர்த்தர் அந்த மனுஷிக்கு சாத்தானுடைய சத்தத்தை கேட்டது நிமித்தமாக கீழ்ப்படிதால விட்டு போனதுனால அந்த ஹல்லேலூயா ஆதாமின் மனைவியாகிய ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் அது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன் புருஷன் உன்னை பற்றி கொண்டிருப்பான், நீ வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய்ன்னு சொல்ற விஷயத்துல யாபேசின் தாய் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த பேருக்கான விளக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, 1 நாளாகமத்துல 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவள் தாய் சொல்லுகிறா, நான் இவனை வேதனையோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான்னு சொல்லியிருக்குமா. நான் சிறு குழந்தையா இருக்கிற வேளையில என் தாய் என்னோடு கூட சொல்லுகிற விஷயங்கள், நீ எப்பவுமே ஜெபிக்கிற வேலையில நீ என்ன பண்ணணும்னா, யாபேசினுடைய ஜெபத்தை சொல்லி நீ ஜெபிக்கணும். யாபேசினுடைய ஜெபம் மிகவும் பிரதானமா இருந்தது. அந்த ஜெபத்தை நீங்க உங்க அனுதின ஜெபத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு என் தாய் என்னோட சிறு பிள்ளையில நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஹல்லேலூயா. நான் கடந்த வாரங்கள் இருக்கிற வேளையில கர்த்தர் இந்த வசன ஜெபத்தை குறித்து சொல்லுகிற வேளையில இந்த 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அவருடைய சூழ்நிலையும் அவருடைய சந்தர்ப்பங்களும் இந்த குழந்தை பிறக்கிற சூழ்நிலைகளை எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிரசவித்து வருகிறது என்று கேட்டீங்கன்னா, அந்த குழந்தையின் மீது அந்த குடும்பங்கள் மூலம் அநேக பாசங்களை கட்டுவாங்க. நமக்கு ஒரு வித்து வந்துருச்சு, நமக்கு ஒரு சந்ததி கொடுக்கப்பட்டுச்சுன்னு அதன் மீது அவர்கள் பாசத்தை பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த யாபேசின் தாய் என்ன சொல்றா, துக்கத்தோட அவனை பெற்றார் என்று சொல்லி அவருடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருக்குது. யாபேசின் தாய் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தா அவள் புறக்கணிக்கப்பட்டவளா இருந்தால் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஒரு அசூசியமா இருந்துச்சு. உலகத்தார்கள் என்ன பண்ணாலும் அவளை புறம்பே தள்ளுகிறா இருந்தார்கள். அந்த நாடுகள் அவருடைய நடக்கை நிமித்தமாக அவருடைய செயல் நிமித்தமாக அந்த குழந்தையும் அற்பமா எண்ணப்பட்டது. அதனாலதான் அவனுக்கு யாபேஸ்னு பேரிடுறான். ஆனா இந்த யாபேஸ் தன் துக்கத்தின் சூழ்நிலையில பிறந்தாலும், தன்னுடைய பிறந்த காரியங்கள் வேறு விதமா இருந்தாலும், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் யாபேஸ் ஒன்றை தெரிந்து கொண்டான். என்ன தெரிந்து கொண்டானா, இஸ்ரவேலின் தேவனை அவன் தெரிந்து கொண்டான், யெகோவா ஈரை அவன் தெரிந்து கொண்டான், எல்ஷடாயை தெரிந்து கொண்டான், ஜீவனுள்ள தேவனை அவன் பற்றி கொண்டிருந்தான். அவன் ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக தன் இருதயத்தை திருப்பினான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. இந்த யாபேஸ் ஹல்லேலூயா 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லியிருக்குது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்துல வாழ்ற சூழ்நிலையில எதை நோக்கி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண்களும் நம்முடைய சிந்தனையும் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? உலகத்தாருடைய பாரம்பரியத்தையும் புறஜாதிகளுடைய மார்க்கத்தையும் கற்றுக்கொள்ளாதிருங்கன்னு சொல்லுது. ஆனா நம்முடைய கண்கள் என்ன செய்யுதுன்னா அதை இச்சித்துக் கொண்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. நம்ம கண்கள் அவர்களுடைய ஜீவனத்தை குறித்தும் அவருடைய உலக பெருமானை குறித்தும் அதன் மீது நம்ம கண்களை செலுத்திவிட்டு நம்முடைய ஜபமும் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவர்களை போல வாழ வேண்டும், அவர்களை போல உயர வேண்டும் என்பதை நோக்கி ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேகருடைய ஜபங்கள் கேட்கப்படாமலும் கால தாமதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் விரும்புகிற காரியத்துக்கு பிரியாரிட்டி கொடுக்கல. We are not giving the first priority to God wants from us. நம்மட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றவில்லை. ஆனால் யாபேஸ் என்ன பண்றானா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி he was look upon the God. அவர் உண்மையுள்ள தேவனை நோக்குகிறார். இந்த கூட்டத்துல வந்திருக்கிறோம்னா, தேவ சத்தத்தை கேட்கிறோம்னா, நம்ம என்ன பண்ணா, நம்ம இருதயத்தை திறந்து உண்மையுள்ள தேவனை நோக்க வேண்டும். அவன் உண்மையுள்ள தேவனை நோக்கிட்டு சொல்றாப்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. யாபேசின் ஜெபம் is a blessing prayer. Hallelujah. Bless me indeed. என்னை நீர் ஆசீர்வதியும். நீங்க கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். அது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். ஹல்லேலூயா. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. ஹல்லேலூயா. enlarge my caste, enlarge my territory. என்னுடைய எல்லையை நீர் பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. He is completely dependent on the God will. அவன் என்ன சொல்றானா, உமது கரம் என்னோட இருக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால், உம்முடைய கரம் என்னை பண்பற்றினால், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தேனா, எதிராளி என்னை ஒன்று செய்ய முடியாது. ஓ, சாத்தான் என்னை எது செய்ய முடியாது. சத்ருவின் கண்கள் என்னை எது செய்யாது. ஓ, என்னுடைய உற்றார் உறவினர்கள் எனக்கு விரோதமாய் வைக்கிற சூனியங்களும் பிசாசின் காரியங்களும் என்னை அழிவுக்கு நேராய் கொண்டு போகாத கர்த்தருடைய கரம் அதிலிருந்து என்னை விலக்கி காக்கும் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அதனால சொல்றான், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. என்னம்னா தீங்குதான் என்னம்னா நம்மளை துக்கப்படுத்துகிறது. உலகத்துல ஏற்படுகிற சில அழிவுகளும் அக்கிரமங்களையும் நாச மோசங்களையும் உயர்க்க சீற்றுகளையும் பார்க்கிற வேளையில நம்முடைய இருதயம் துக்கப்பட்டு அந்த நியூஸ்களையும் அந்த செய்திகளையும் கேட்கப்படும் போது நாம் ஆவிக்குரிய ரீதிகளில் இல்லாம உலகத்தானை போல கலங்கி திரிகிற சில ஆவிகள் இருதயத்துக்குள்ளதாக பூந்து வருகிறது. அது பிசாசின் கிரியை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறார். அது தேவன் தருகிற சமாதானமா இருக்கிறது. அவரை பற்றிக் கொள்கிறவர்கள், அவரை சார்ந்திருக்கிறவர்கள் எதற்கும் அஞ்சார்கள். அவன் சொல்றான், யாபேசு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். He was requesting to the God. ஹல்லேலூயா. அது என்னை துக்கப்படுத்த கூடாது, அதுல இருந்து என்னை விலக்கி காத்துக்கணும் அவன் வேண்டிக் கொண்டான். When he is going to ask the request to God, நாம் தேவ சந்நிதியில தேவன்ட்ட வந்து எதை வேண்டிக் கொள்கிறோமோ அதை அப்படியே செய்வதற்கு அவர் வல்லமையிலா இருக்கிறார். நம்ம விசுவாச குறைச்சல் நிமித்தமா தான் அதுக்கு நிறைய இடம் இருக்கு. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு உறுதியா இல்லாதனால தான் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களும் அது கர்த்தருடைய சந்நிதியிலே போக விடாதபடியாய். ஹல்லேலூயா. சன்பல்லாத்துகளும் தொபியாக்களும் பெர்சிய ராஜாக்களின் ஆவிகள் தானியேல் ஜெபிக்க தொடங்கிற போதே ஹல்லேலூயா தேவ சந்நிதியிலிருந்து கட்டளை வெளிப்பட்டுச்சு. அப்போ அங்கிருந்து வந்த தூதன் சொல்லுகிறான், கேப்ரியல் தூதன் சொல்லுகிறா, பெர்சிய ராஜாக்களுடைய அந்த ஆவிகள் பரலோகத்து பூமிக்கும் இடையாக தள்ளப்பட்ட அந்த மனுஷீக ஆவிகள், தேவனுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆவிகள் தள்ளப்பட்ட தூதன் அவன் தான் என்ன பண்ணானா, நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னை விடுதலையாக்கும்படியாக வருகிற சூழ்நிலையிலே தடைபடும்படியாக தடைகளை உண்டாக்கி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஆவிகள் இன்று வரையிலும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் விடுதலையும் வராமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று செய் தேவ பிள்ளையே, அவரை பற்றிக்கொள், அவரை நார்ந்துகொள், அவரை சேர்ந்துகொள், அவரை வேண்டிக்கொள். அவர் வேண்டுகிறவருக்கு அவர் அப்படியே செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசி என்ன பண்றான், சாவ போற சூழ்நிலை சுவப்புறமாய் திரும்பி பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது நிமித்தமாக அவனுடைய ஆயுள் காலத்திலே 15 ஆண்டுகளை தேவன் அவனுக்கு கூட்டி கொடுத்தார்.
யோபு என்ன பண்றான்? யோபுடைய நீதி நிமித்தமாய் அவனை குற்றப்படுத்தும்படியாக பிசாசு தேவ சந்நிதியில போய் நின்ன உடனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ, உத்தமனமும் சன்மார்க்கனுமாகிய அவன் மேல நீ கண்ணை வச்சாயோன்னு கேட்கும் போது பிசாசு சொல்றான், நீ எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கு, வீடு கொடுத்திருக்கிற, வாசல் கொடுத்திருக்கிற, சொத்து கொடுக்கிற, சுகம் கொடுத்திருக்கிற, பிள்ளை இருக்கு, அவனுக்கு எந்தவித குறையும் இல்ல, அதனாலதான் அவன் உன்னை பற்றி கொண்டிருக்கிறானே. அவன் தேவனோடு ஆர்குமெண்ட் பண்றான், எல்லாத்தையும் எடுத்து போடுங்கிறான். அவன் கையில கொடுத்துட்டு நீ என்ன நம்புங்கிறாரு. கடைசியில ஓ ஹல்லேலூயா, அவன் கட்டின மனைவி, அவ்வளவு நாள் இல்லாத மனைவி, ஒரு கடைசியில அவனுடைய சரீரத்தின் நாற்றங்களும் தூசணங்களும் அழிவிற்குரிய அவன் பக்கத்துல போக முடியாத அருவருப்பின் சூழ்நிலைகள் வருகிற வேளையில தான் கட்டின மனைவி சொல்கிறார், தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு பிசாசின் ஆவி அவளுக்குள்ளதாய் புகுந்து வார்த்தைகளை சொல்லுகிற வேளையில அவன் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய கைகளிலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் இந்த தீமைக்காக அவரை தூசிக்கலாமான்னு அவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஹல்லேலூயா, தேவன் அவன் சிறையிருப்பிலிருந்து தேவன் ஹல்லேலூயா தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தார். சிநேகிதர் எல்லாமே அவனை குறித்தும் அவனுடைய சூழ்நிலை குறித்தும் குற்றப்படுத்தி வேதனை சூழ்நிலை திரும்ப திரும்ப குற்றப்படுத்தல. அவன் தேவனை நோக்கி சொல்கிறான், என் சிநேகிதர்கள் தன்னுடைய அறியாமை நிமித்தமாய் பேசுகிறார்கள், என்னுடைய சிநேகிதர்கள் தாங்கள் அறிகிற காரியங்கள் அறியாம தேவனிடத்துல தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஜெபங்கள் வேதத்துல இருக்கு, அநேக காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் தேவ சந்நிதியில ஏறெடுக்கிறது மிகவும் முக்கியமானதா ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் முதலாக எப்பொழுது தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னா, ஆதாம் உண்டாக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்றானா, அந்த குளிர்ந்த வேளையில ஆதியாமத்தை வாசி பார்த்தா தெரியும், ஆதாமோடும் ஏவாளோடும் கூட அவர் அனுதினமும் அந்த வேளையில அவர் பேசிக்கொண்டு ஒரு பரிசுத்தாவின் நிறைவை பெற்று அவர்கள் சந்தோஷமா ஜீவிக்கிற சூழ்நிலையில அவர்கள் என்னதுன்னா கர்த்தர் சொன்ன அந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனார்கள். தேவன் எப்பொழுது மனுஷனை முதல் தொழுது கொள்ள ஆரம்பிச்சாரு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஹல்லேலூயா அந்த தோட்டத்தை விட்டு, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட சூழ்நிலைகள்ல, அவர்கள் தனித்திருக்கிற சூழ்நிலைகள்ல அவர்களுக்கு என்ன பண்றானா, முதல்ல பிறக்கிறது யாருன்னா காயின் பிறக்கிறான், இரண்டாவது யார் பிறக்கிறான்னா ஆபேல் பிறக்கிறான். ஹல்லேலூயா. ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்த நிமித்தமாக ஒரு பெருமையின் ஆவிகளும் பொறுமை ஒரு பொறாமையின் குணமும் பிசாசின் கிரியைகளும் காயினுக்குள்ளதாக புகுந்து என்ன பண்ணா, தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்தான். ஹல்லேலூயா. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ ஆதியாகமம் 4:26 சொல்லிருக்கு, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனேஸ் என்று பேட்டான். என்னன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஒரு குமாரனை கொடுக்கிறார். அந்த குமாரனுடைய பேர் தான் சேத். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். I did not hear this name for anybody else. நான் இதுவரை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய பெயர்கள் அநேக என்ன வேதத்திலிருந்து பெயரை எடுத்து ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வைப்பாங்க. I did not hear this name. ஏனோஸ் என்கிற பேரை, ஏனோக்கு கேள்விப்பட்டிருங்க, அது உயிரோடு எடுக்கப்பட்ட மனுஷன், தேவ மனுஷன். ஆனா ஏனோஸ் என்கிற பேரை இதுவரைக்கும் நான் அந்த அளவுக்கு கேள்விப்பட்டதே இல்லை. ஏனோஸ் என்கிற ஒரு குமாரன் பிறந்த பொழுதுதான் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 5:24 சொல்லப்பட்டிருக்கு, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஒரு சஞ்சரிப்பின் ஜீவியம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. இன்னைக்கு உலக பிரகாரமான சூழ்நிலையில டெக்னாலஜிகள் நிறைய வந்தவன தேவனோடு உள்ள சஞ்சரிப்பிலிருந்து பிரிக்கும்படியாக அநேக சூழ்நிலைகளும் அநேக காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும்.
சும்மா ஒரு சின்ன நியூஸ பாக்குறது செல்ல எடுத்தாச்சு 2 மணி நேரம் போயிருது. ஆனால் தேவ சந்நிதியில ஒரு 5 நிமிடம் உட்கார்வதற்கு எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு குறைபாடுகளாகவும் ஒரு குற்றங்களாகவும் ஒரு வேதனையாகவுமே போய்கொண்டிருக்கிறது. இதுதான் வேதத்தை நம்ம எடுக்கிறோம். உயிரோடு எடுக்கப்பட்ட தேவ மனுஷர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது இந்த ஏனோக்கு. இவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். Suddenly he was disappear. இதே போலதான் ராஜாவுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாகவும் ரகசிய வருகை என்று இருக்கிறது. அன்று யார் யார் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவனை பற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் காணப்படாமற் போவார்கள் என்று வேதம் முன்குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது உயிரோடு எடுக்கப்பட்ட மனுஷன் என்றால் எலியா தீர்க்கதரிசி. இவன் ரதத்தின் மூலமாக, அக்னிமயமான ரதத்தின் மூலமாக அவன் எடுத்துக் கொண்டப்படுகிறதை எலிசா கண்டான். ஆனால் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை யாருக்கும் தெரியல. ஏன்னா அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேவன் உங்ககிட்ட என்கிட்ட கேட்கிறதுனா, நீங்கள் என்னோடு சஞ்சரித்துக் கொண்டிருங்கள். சஞ்சரிப்பின் ஜீவியம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. But Noah found grace in the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறோம் நமக்கு. அந்த கிருபை தான் நம்ம என்ன பண்ணா, அது நம்மளை வாழ வைக்கும். கிருபை நம்முடைய ஜீவனத்தை மாற்றும். கிருபை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். தேவ கிருபை பலனா இருக்கிறது. கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். அவருடைய கிருபை நிமித்தமா நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அவருடைய கண்கள்ல அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா, நான் செய்த பாவம், நாம் செய்த அக்கிரமம், மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் பெருமைகள், பொறாமைகள், கொலையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், அநேக பிசாசின் கிரியைகள் எல்லாம் அடிக்கடி ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து வழிமாறுகிற சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையில கண்கள்ல தயவு, அவருடைய கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தனால அந்த கிருபை நிமித்தமா தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அந்த கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நோவா எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான் என்று வேதம் சொல்லுதுன்னா, எதற்காக ஒரு பெருஞ்சலம் வந்து உலகத்தை அழிக்கிற சூழ்நிலை நோவாவும் அவருடைய சந்ததியும் காக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் என்ன? தேவன் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நல்லா பாருங்க, அவன் காலத்திலே அநேக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுகபோக ஜீவிதங்கள். நான் மனுஷன் தான் வாழ்றபடி ஜீவனம் போல வாழலாம். என்ன யாரு கேப்பா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிருச்சுன்னு வசனம் சொல்லுது. அந்த காலத்துல அந்த சூழ்நிலையில வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். கர்த்தர் நீதி நிமித்தமாகவும் உத்தமத்தின் நிமித்தமாகவும் அவனை செலக்ட் பண்ணல. இதற்கு அடுத்த ஒரு விஷயம் சொல்லிருக்கு, நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய முற்பிதாவாகிய ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ அதே ஒரு சஞ்சரிப்பு இந்த நோவாவின் வாழ்க்கையிலும் நிறைவேறிற்று. ஒரு சஞ்சரிப்பின் ஜீவிதம், தேவனை பற்றிக் கொள்கிற ஒரு ஜீவிதம், அவரை சார்ந்திருக்கிற ஜீவிதம், அதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நிர்வாணமோ, நாச மோசமோ, வியாதியோ, பட்டயமோ எது தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடும்? ஹல்லேலூயா. எதுவுமே என்னுடைய தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாது. அவருடைய அன்புக்கு ஈடாய் நான் என்னத்தை செலுத்துவேன்? தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து என்னை விளக்குகிறமா மீட்டுக் கொண்டாரு. நான் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறவர்களை அழித்து கொலை செய்து சிறைச்சாலையில போடப்பட்டு துன்பப்படுத்துகிற சூழ்நிலையிலும் தமஸ்குவுக்கு போகிற சூழ்நிலையில ஒரு பெரிய வெளிச்சம் என் மேல் விழுந்து ஹல்லேலூயா என்ன அவர் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல அழிச்சு போட்டுக்கலாம். ஆனால் அப்படி அழிக்காமல் என்னை மீட்டது அவருடைய கிருபை. அவருடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்தது என்று நோவா சொன்னது போல தேவனிடத்துல அவன் கிருபை பெற்றவனா, தேவனுக்காக ஒரு சஞ்சரிக்கிற ஜீவிதம் உள்ளவனா. ஹல்லேலூயா. அன்றைய காலத்துல பவுல் வாழ்ந்தான்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த இடத்துல உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 6:5 6 சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டேதான் போயிருக்குது. கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால அவர்களுக்கு இதே பழைய காலங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா மோசையை நடத்தி வருகிற சூழ்நிலையிலும் சரியா இல்லைன்னா அடிச்சு கொண்டு போட்டுருவாரு. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சொந்த குமாரனே இந்த உலகத்துக்கு அனுப்பி தன்னுடைய சாயலை போல தன்னை போல உள்ளவரை அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய பாடுகளினாலும் அவருடைய உக்கிரவத்தினாலும் வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி நன்றா சொல்லியிருப்பார். அடிக்கப்படுகிற ஆடாய் அவருக்காக கொடுக்கப்பட்டார். அவருடைய விலைக்கிரயத்தினால, அவருடைய அன்பினால, அவருடைய கிருபையினால, அவருடைய தயவுனால இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. அது குறைய மாட்டேங்குது. பிதா தெளிவா எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 6:5 அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும். இன்னைக்கு பாவம் செய்யறான், ஓகே, விட்டுட்டு வெளியில வந்து தேவனை இந்த அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும், நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இது என் மனைவிக்கு தெரியாது, என் குழந்தைகளுக்கு தெரியாது, என் பரம தகப்பனாகிய உமக்கு தெரியும், இச்சையின் காரியத்திலிருந்து விடுதலை கொடும், தேவ ஆவியானவரே நீர் என்னோடு கூட இடைப்படும், இந்த காரியம் என்னை விட்டு நீங்கும்படியா செய்யும் என்று வேண்டுகிற ஒரு சுபாவம் வருதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுதான் கர்த்தர் திருவாசது, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு. கர்த்தர் எதை பார்க்கிறார் என்றாரா? மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுடைய நினைவுகளை அவர் நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். வெளி உலகத்துக்கும் மனுஷனுக்கும் பிற ஜாதிகளுக்கும் நல்ல மாதிரி ஆக்ட் பண்றது ஈஸி. But the truthful life is very hard. உண்மை முத்தமான ஜீவிதம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதற்காகத்தான் நம்ம தேவ வார்த்தைகளை, தேவ செய்திகளை கேட்கிறோம், தேவ கூடுகளை கலந்து விடுறோம், தனி ஜெபத்தை கூட்டுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அநேக மீட்டிங்ல ஜாயின் பண்றோம். எதற்காக ஜாயின் பண்றோம்? நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய நினைவுகளிலும் தோன்றுகிற பிசாசு இருக்கிற கலைகளை அந்த மனுஷர்கள், தேவ மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தை அது தேவனுடைய அன்புக்கு நேராய் நம்மை நடத்தும். புறஜாதியுடைய வழிகளுக்கு போக முடியாம நம்மளை நேர் வழியாய் நடத்த முடியாதா தேவ கூடுகளை நம்ம கலந்து விட்டு இருக்கோம், தேவ செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம், தேவ வசனத்தை வாசிக்கிட்டு இருக்கோம், தேவ சன்னிதியில முழங்காலப்பட்டு செபிக்க முடியாது நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமம் 6:6 சொல்கிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்துகிறவர்களாக நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஏற்ற ஒரு ஜீவிதம், அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபங்களையும் கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அழைப்பு, இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சிலர் என்ன பண்றாங்கன்னா வேத வாக்குதனத்தையும் தேவ வார்த்தையும் உலக மனுஷனை போல பிள்ளையாமை போல கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லாமல் தங்களுடைய ஜீவனத்திற்காக ஒரு மாய்மாலமான கள்ள கிறிஸ்துக்களாயும் கள்ள போதர்களாயும் பிள்ளையாமுகளாயும் இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சபையை விட்டு நீ விலகு. ஆதியாகமம் 11:31 நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் ஹல்லேலூயா ஆபிரகாமத்தான் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அழைத்தார் நினைச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் அவரை அழைத்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, தன் தகப்பனிடத்துல போய் சொல்லுகிறார். வெளிப்பாடு சொல்லுகிற விஷயத்துல தகப்பன் தன் மகனுடைய சத்தத்திற்கும் தேவ சத்தத்திற்கும் கீழ்ப்படிந்தவனாய் முதலில் ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வாராம். ஆதியாகமம் 11:31 சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய தகப்பன், இதுக்கு அப்புறமா தான் தேவன் தான் ஆபிரகாம் மாத்துவார். இந்த இடத்துல ஆபிரகாம் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 11:31 சொல்லிருக்கு, தேராகு, யாரு? ஆபிரகாமுடைய அப்பா. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமா இருந்த லோத்தையும், ஏன்னா ஆரான் மரிச்சு போயிருவான்,
தன்னுடைய ஒரு குமாரன் மரித்து போனதுக்கப்புறம் அவருடைய குழந்தையாகிய லோத்தையும், அதுக்கப்புறம் தன்னுடைய குமாரன் ஆபிரகாமுடைய மனைவி யாரு சாராளை, தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு தேராக என்ன பண்றானா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஹல்லேலூயா. இவன் புறப்படுகிறான் தேவ வார்த்தைகளுக்கு தன் குமாரன் மூலமாய். யாரு? ஆபிரகாமுக்கு கர்த்தர் உன் இன ஜன பந்துக்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு ஆபிரகாமுக்கு வார்த்தை வருகிறது. அவன் என்ன பண்றான், போய் அப்பாட்ட போய் சொல்லிடுறான். அப்பா என்ன பண்றான், அதை கேட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான். கானானுக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். அவர் என்ன பண்றாங்க, கானானுக்குள்ள போறதுக்கு முன்பதாகவே அவன் இந்த தேராகுனுக்கு கண்கள் என்ன பண்ணா, அது போயிட்டு இருக்க சூழ்நிலைகள் நல்லா இருக்கு, இந்த ஆறான் நல்லா இருக்கு, இங்க கூடாரத்தை போட்டு உட்கார்ந்துக்கிட்டான். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படித்தான். தேவ அழைப்புகளையும் தேவ சத்தத்தையும் கேட்கும்படியாக வருகிறோம், கேட்கிறோம். ஆனால் அதில் பற்றி கொள்கிற ஒரு ஜீவனம் இல்லாமல் போகிறது. இயேசு கிறிஸ்துதான் இந்த விதை விதைக்கிற ஓமையை சொல்லியிருப்பார். கேட்கிறோம், அதுல பற்றுதலா இருக்கும்படியாக அனல் கொண்டு அதுல வேர் கொண்டு வளர விடாதபடியா சத்துருவானவன் உலக கவலைகளையும் போராட்டத்தையும் போட்டு இந்த தேராக போல கானானுக்கு புறப்பட்டுட்டா. ஆனா அங்க போகாம ஆறான்ல போடாம போட்டு உட்கார்ந்துட்டான். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது மிகவும் நன்றா இருக்கும் என்று நம்புகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிறார். திரும்பியும் சொல்லிட்டு போயிட்டு வந்தது அந்த ஆறாள் இருக்கும்போது கர்த்தர் திரும்பி சொன்னாரு, எழுந்து போ. தேவ பிள்ளைகளே, நீ நாம் வசிக்கிற நம்ம இருக்கிற இந்த ட்ரெடிஷனலுக்குள்ளதாக இந்த உலக பாடப்புக்குள்ளதாக இல்லாம தேவ சத்தத்திற்கு வரும்படியாக இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து வரணும் சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். Before that we have to obey God word. இன்னைக்கு தேவ சந்நிதியில தேவ பலிபீடத்துல இருந்து வர்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா, ஆதியாகமம் எழுதுற புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கீழே இருக்க எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு கொண்டாட்டம். அதுக்கு முன்னாடி மேல சொல்லப்பட்ட விஷயம்னா கீழ்ப்படிதல். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சியா? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சியா? அணிந்தின வார்த்தையில கர்த்தரை எச்சரிக்கும் போது அதற்கு கீழ்ப்படிஞ்சியா? Did you obey God word? தேவ வசனத்தை வாசிக்கும் போது அதுல இருந்து ஒரு வார்த்தை உன்னோடு பேசுகிறது, இதை செய்யாதங்கும் போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சியா? இல்ல அது நானும் இருந்தா நீங்களும் சரி, சில நேரம் அது நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருது. என்னப்பா இது என்னால முடியாது. கீழ்ப்படிஞ்சா மாத்திரம்தான் இந்த 2வது வசனம் பழிக்கும். கீழ்ப்படியலன்னா கஷ்டங்க. அதுக்கப்புறம் நீங்க தேவ சத்தத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுத்து கரை திரை அற்றவர்களாக நீச்சலாலும் சென்று மூழ்கிற போல அனுதினமும் பரிசுத்தத்திலே வாழ்ந்துட்டு வருகிற சூழ்நிலைகள்ல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். You don't need to fight with anybody else. நீங்கள் எவரோடு சண்டை போட வேண்டாம், எவன்ட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், எவனையும் நீங்க எதிர்த்து நிக்க வேண்டாம். நீங்க அவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிச்சிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த தேவ கூடுகளை வந்திருக்கிற உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது பழிக்க கடவுது. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். லோத்து அவனோடு புறப்பட்டு போறான். ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4:26ல ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அந்த மோரே இந்த சமபூமியில யாரு அங்க வசிச்சுட்டு இருக்காங்கன்னா கானானியர் தான் அந்த தேசத்துல இருக்கிறார்கள்.
ஒரு இடம் தெரியாத, ஒரு பாச தெரியாத, அவங்க பழக்க வழக்கம் தெரியாத இடத்துக்கு தேவன் போக சொன்னார்னு போயிட்டான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்ப நம்ம இந்த இந்த காலத்து சூழ்நிலை டெக்னாலஜிஸ் வளர்ந்ததுனால நம்ம வேற ஒரு தேசத்துக்கு போகிறோம்னா அங்க யாராவது தொடர்புல கிடப்பான்னு இந்த இடத்துல இருந்து நம்ம ஆலோசிச்சு தேடி கான்டாக்ட பிடிச்சு நம்ம போறதுக்கு முன்பதாக அங்க எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஒரு ஆளை பிடிச்சு அவங்க எனக்கு இதை பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்து ஒரு சப்போர்ட்டிவ்ல போறோம். ஆனா அந்த சூழ்நிலை அப்படிப்பட்டதா இல்ல, சப்போர்ட்டிங் இல்ல. அவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாய், வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய் எழும்பி ஆரான்கிற இடத்தை விட்டு சீகேம் ஃபுல்லா சுற்றி திரிந்து மோரேன்னு ஒரு சமமான ஒரு பூமி மட்டும் வந்துட்டான். அந்த இடத்துல கானானியர்கள் தேசத்துல இருந்தாங்க. அவங்க பலசாலிகள், நல்ல பாடி பில்டர்ஸ், அவங்க ஃபைட் பண்ண முடியாது. வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். நல்லா பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா, முந்திரம் அதிகாரம் பாருங்க, இவன் ஆரானை விட்டு புறப்படணும் 75 வயசு. 75 வயசுல கர்த்தர் ஒரு வாக்கு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்றாரு. கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணானா, அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்க ஒரு ஆல்டரை கட்டுறான். கர்த்தர் எனக்கு தரிசனமாயிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு சந்ததியை கொடுப்பான்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். கண் காண்பிச்சு கர்த்தர் இந்த தேசத்தை கொடுக்க போறார், இந்த மோரே பட்டணத்தின் சமபூமியும் இந்த கானா தேசத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போறாருங்கிற ஒரு வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கிட்டு பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்கும் ஆயி கிழக்கும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்க செகண்ட் பெத்தேல்ல 2வது ஒரு பலிபீடத்தை கட்டுறான். எதற்காக கட்டானா, அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையில அந்த மக்களை குறித்த பயத்து நிமித்தமாய் அவன் இடம்பெயர்ந்து போகிறான். தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் போராட்டங்களும் உன்னை சுற்றிக்கிட்டு இருக்கா, உன்னை கண்ணை கட்டி விட்டமானிக்கு இருக்கா, என்ன நடக்கும் இல்லையா, ஒன்று செய், எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொன்ன போல எழுந்து கர்த்தருடைய சந்திக்கு வா. ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு போய் அங்க கூடாரம் போட்டுக்கிட்டு இருக்கான். கர்த்தர் நமக்கு நல்லா தெரியும், இருதயத்தின் நினைவு நன்கு அறிந்தவர்னு நம்ம ஆதியாகமத்துல முதலாளி வாசிச்சு பார்த்தோம், தியானிச்சோம். கர்த்தர் சொன்ன விஷயம் ஆதியாகமம் 15ல சொல்றாரு. நீங்க 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 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 போருக்கான ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துல ஹல்லேலூயா, இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் போய் போர் புரிஞ்சு அங்க அநேக காரியங்களை மீட்டு கொண்டு வந்து நிறைய விஷயங்களை செய்வான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், இந்த இடத்துல நமக்கு சுத்தி யாராவது விரோதிகள் வந்துருவாங்களோ, நம்ம அழிச்சிருவாங்களோ, நம்ம சூழ்நிலை மாறிடுமோன்னு அவன் பயந்து இருக்கிற சூழ்நிலையில தேவ ஆவியானவர் அவனை பலப்படுத்தினான். ஆதியாகமம் 15ல சொல்லப்பட்டிருக்கு. 14 வாசிச்சு பாருங்க, அந்த ஃபுல் சம்பவங்கள் இருக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்புனா அந்த 14ஆம் அதிகாரத்துல நடந்த அந்த சம்பவங்களை முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறார் என்றார். கர்த்தருடைய வார்த்தை இன்று ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதால நமக்கு சொல்கிறார், நான் உனக்கு கேடகமும், நான் என்கிறது கர்த்தர் நமக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, தீர்க்கதரிசன வெளிப்பாடா வந்துருச்சு, நடக்கல. ஏன்னா அது நம்முடைய காரியத்தின் நிமித்தமாக, நம்முடைய தாமதத்தின் நிமித்தமாக, நம்முடைய அசுஷத்தின் நிமித்தமாக ஆசீர்வாத குறைபாடுகள் வந்துகிட்டு இருக்கு, விடுதலை வராம போயிருது. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. யாருக்கு? ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு டாக் போகுது. அதற்கு ஆபிரகாம், அவர் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கான்ட்டாரு, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்கு இந்த மோரே என்கிற சமபூமியை, உன் கானான் என்கிற தேசத்தை, பட்டணத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு அவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு. அப்பதான் எல்லாத்தையும் நம்புறான், எல்லாத்தையும் விசுவாசிச்சான். ஆனாலும் அவனுக்கு அந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லை.
ஆதியாகமம் 15:2 சொல்றது, அதற்கு ஆபிரகாம் 75 வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த கூடுகளை வந்திருக்கிறவர்களே, இருதயம் விரக்தியோடு, காரியம் என்ன ஆகுன்னு தெரியாம, ஒண்ணுமே இருதயத்துக்குள்ள இல்லாம, வாக்குத்தத்தம் இல்லாம, ஏதோ வார ஏதோ கேட்கிறேன்னு இருக்கிற உங்களுக்காய் வார்த்தை வருகிறது. நீ தேவன்ட்ட எனக்கு என்ன தருவார்? ஹல்லேலூயா, எனக்கு என்ன தருவார்? அடியேனுக்கு என்ன தருவீர்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தேவனை நோக்கி கேட்டது போல, இந்த கூட்டத்துல வரும்போதும், இந்த கூட்டத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்கு வந்தா ஜீவ புஸ்தகத்துல தேவன் பேர் எழுதும்படியான வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமா ஆசீர்வாதத்தை நோக்கி வரல, உலக பிரகாரமான புறஜாதியோட மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நம்ம இங்க வரல. தேவன் விரும்புகிற வார்த்தையில கேட்கும்படியாக, தேவன் விரும்புகிற ஜீவனத்தை செய்யும்படியாக இந்த கூடுகைக்குள்ள வந்திருக்கிறோம். ஆபிரகாம் சொல்றான், நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கேன். என் வீட்டுல வளர்ற இந்த தமஸ்கு ஊராடைய எலியேசர் என்கிற இவன் தான் வீட்டுக்கு ஓனராக, வீட்டு விசாரணை கர்த்தாவா இருக்கான்ன்றாரு. திரும்ப அவன் அடுத்து சொல்றான். ஆதியாகமம் 15:3 3ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் வரல, எனக்கு குழந்தையே கடவுளே நீ தரலையே. இதுல என் வீட்டுல பிறந்த இன்னொருத்தருக்கு பிறந்த புள்ள இந்த குடும்பத்தின் இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு ஓனர் மாதிரி இருக்காருன்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இவன் உன் வீட்டுக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருக்கிறவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்றாரு. ஆதியாகமம் 15:5 சொல்லுது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ உன்னுடைய ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கட்டுகளோடு, மரண கட்டுகளோடு மரித்தவனா லாசரு அடக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் வந்து, ஓ லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவருடைய கட்டுகளை அவிழ்த்து மரணத்திலிருந்து அவனை உயிரோடு எழுத்துற தேவன் சொல்கிறார், நீ இருக்கிற ஓ சிந்தனையில, ஓ பிசாசின் கிரியையில, ஓ பிசாசின் போராட்டிலிருந்து வெளியே வா. யாருல இருந்து நீ வெளியில வரணும்னா, உன் பெருமை, உன் கௌரவம், உன் இச்சை, இதுல இருந்து வெளியில வா. ஒப்புக்கொடு. காசு காப்பாத்தாது, ஜீவனத்தின் பெருமை காப்பாத்தாது, எவனும் காப்பாற்ற முடியாது. என் தேவனை அல்லாமல் ஒருவனாலும் ஜீவனோடு இருக்க முடியாது. ஓ ஒருவனை வாழ வைக்கவும், ஓ வீழ்த்தவும், அழிக்கவும் என் தேவனால என்று வேற ஒருவனாலும் முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு உன் தலையிலிருந்து ஒரு மயிறு விழுந்தாலும் அந்த மயிறு நிமித்தமாய் உனக்கு சேதப்படுத்தினவனுக்கு அவனுடைய ஜீவித காலம், அவருடைய சந்ததியாய் அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை நாங்க சின்ன பிள்ளைங்க கண் கொண்டு பார்த்திருக்கிறோம். சிறு குழந்தையா இருக்கிற வேளையில பாடலை பாடிக்கொண்டு தேவ வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு தேவ ஊழியர்கள், அர்ப்பணிப்பின் ஊழியர்கள், we are coming from a CSA background. அன்றே CSIக்கு போதர்களாய் ஒரு அழைப்பு நிமித்தமாய் வந்தவர்கள் காசுக்காக வேலைக்கு வரல. இந்த CSI சபையில 1000 ஆயிட்டோம்னா எனக்கு மாசம் 50,000 சம்பளம் கிடைக்கும், ஒரு காருக்கு ஒரு டிராவல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, பெட்ரோல் போட்டுக்கலாம், நான் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், வீட்டு வாடகை கிடையாது, கரண்ட் பில்லு கிடையாது, கேஸுக்கும் ஒரு பினான்சியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. இது போக அந்த மக்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து தசமாவை கொடுப்பாங்க, இதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எனக்கு சேவிங்ஸ் இருக்கும். இதை நம்பி அன்றைய தேவ மனுஷர்கள் வரவே இல்லை. அவர்கள் எதற்காக வந்தார்கள்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்கள் புறஜாதியர் மக்கத்துல சொல்லு, தேவ வார்த்தையை சொல்லுகிற வேலையில நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணார்னா, அந்த தேவ மனுஷனுடைய அங்கே அணிந்து கொண்டு தேவனை பிரதிபலித்த மனுஷனை செருப்ப கலட்டி அடிச்சால் அவனுடைய சந்ததி இன்று வரை சோத்துக்கு செய்கி அடிச்சுட்டு இருக்கிற எங்கள் கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கோம். தேவ பிள்ளை மேல நீ ஒருத்த கைய வைக்கிறான்னா அவனுடைய சந்ததியா சாபம் தொடரும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்முடைய தேவன்ட்ட மோதனா அவன் மொத்த சந்ததியும் அழிஞ்சு போயிடும். அவர் அவனை வெளியே அழைத்து உன்னுடைய போராட்டங்களும் உன் உபத்திரவங்களும்
உன் சூழ்நிலையில உன்னை மாற்றணும். உன்னை சோர்வாக்கி இருக்கணும். உன் சூழ்நிலை விட்டு வெளியில வா. அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்காத. அவன் நீ பொழைக்க மாட்ட, நீ இதை செய்ய மாட்ட, அவ்வளவுதான்மா. ஆனா தேவ சத்தத்திற்கு உன் செவிகளை சாய். தேவ சிந்தனைக்கு உன் இருதயத்தை திருப்பு. எசேக்கியா எப்படி என்ன பண்ணா? ஏசாயா தீர்க்கதரிசி வந்துடுவா, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போகிற சூழ்நிலை. அவன் சுகப்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி, தேவனே நான் உமக்கு முன்பதாக உண்மையும் முத்தமா ஜீவனம் பண்ணலையான்னு அவன் தேவன் அழுகிற சூழ்நிலை. வாசல் முத்தத்தை தாண்டாத எசேக்கியாவுக்கு தீர்க்கதரிசிக்கு ஏசாயா திரும்ப போ. என் பிள்ளைக்கு 15 ஆண்ட கூட்டி கொடுன்னு தேவன் அவன் மூலமாய் ஸ்தோத்திரம் அவன் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாய் அவன் விழுத அழுகை நிமித்தமாய் தேவன் ஆயுள் காலத்தை நீட்டி கொடுத்தார். உன் பணமோ உன் ஜீவனமோ உன் பெருமையோ உன்னை காப்பாத்தாது. அது அழிவுக்கும் கொண்டு போகும், நரகத்துக்கும் கொண்டு போகும். அவர் பக்கமாய் திரும்பு. உயிரோட குழியில் இறங்குகிற பாதாளத்துக்கு போகிற எவனும் மரித்த எவனும் தேவனை துதியா. ஜீவனோடு இருக்கும்போது துதிக்கலாம்னா அங்க போயிட்டு நான் இப்ப எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் போய் என்ன பண்றேன், திரும்ப திருந்தி வந்துடுறேன், வாய்ப்பு கிடைக்காது ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:5 சொல்றாரு, அவர் அவனை வெளியே அழைத்து முதல்ல உன் சத்தத்துல உன் செவியில ஒரு டாக்டர் சொல்றான், உனக்கு யூபிடிஸ் இப்படி பிரச்சனை இருக்கு, உனக்கு குழந்தையா இருக்கானா, அவன் சத்தத்துக்கு செவியை சாய்க்காத, அவன் சத்தத்தை விட்டு வெளியே வா. தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. 75 வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. வசனம் சொல்லுது, சாராளுடைய உதிரப்போக்கு நின்று போச்சு. முதிர் வயது ஆயிட்டா, குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, சயின்டிபிக்கலா சான்ஸே கிடையாது. ஆபிரகாம் 99 வயசாயிட்டான். கர்த்தர் அவனை நோக்கி சொல்கிறார், வெளியே அழைச்சு நீ வானத்தை அண்ணாந்து பார். கர்த்தர் உங்களை வெளியில அழைக்கிறார். அந்த கூட்டத்துக்குள்ள உட்காராத, அவன் சத்தத்துக்கு போவாத, அவரோடு இடைபெடாத, இருக்கிற இடத்த விட்டு வெளியில வா. நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி கொஞ்சம் வெளியில கூப்பிட்டு கொஞ்சம் ஜஸ்ட் லுக் அப்பான் தி ஹெவன். நீ மேல பாரு. Tell the stars. எவ்வளவு நம்பர் இருக்கு, எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லு பாப்போம் அப்படிங்கிறது. If they be able to number them, உன்னால அந்த நம்பரை எண்ண முடியுமா? முடியாது இல்ல. அதுபோல உன் சந்ததி பெருகும் இவ்வண்ணமாய், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட உடனே, தரிசனங்கள் வெளியான உடனே, ஆதியாகமம் 5:15-6 சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். He counted it to him for righteousness. அவர் அவனுக்கு நீதியா அவன் விசுவாசிச்சான். காரியங்கள் நடக்கணும், சூழ்நிலைகள் மாறணும், விடுதலை ஆகணும்னா first trust in the God. நீ கர்த்தரை விசுவாசி, believe him, அவரை நம்பு. ஆதியாகமம் 15:7 சொல்லுது, பின்னும் அவர் அவனை நோக்கி, ஹல்லேலூயா, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். சும்மா ஒண்ணு உங்களை அழைக்கல, சும்மா ஒண்ணு இந்த கூட்டத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கல. நம்மளை அழைத்த தேவன் அவருடைய சித்தத்தை கேட்கும்படியாக, நம்முடைய சூழ்நிலையை மாற்றும்படியாக, இருதயத்தில் இருந்த சில கரைதல்களை நீக்கும்படியாக இந்த அழைப்புக்கு நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆதியாகமம் 15:9 சொல்லுது. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்னா அறிவை என்ன செய்யறதுன்னு சொல்லணும்னா கர்த்தர் பாக்காரு. இவனை விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். என்ன பண்ணுவோம், சிலர்கிட்ட போய் பேசினாலே நான் எரிச்சல் ஆயிருது, பேச்சை நிறுத்தவே மாட்டேங்க, தொண இருப்பான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக காலங்கள், அநேக ஜீவனத்துல அநேக தேவையில்லாத காரியத்தை குறித்து தொண இருந்திருக்கும். தேவ வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறதுல சோர்வாயிரும். ஆதியாகமம் 15:9 சொல்றாரு, இவனை விட்டா பேசிட்டு இருப்ப, கொஞ்சம் நிறுத்து, உன் பேச்சை நிறுத்து சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாருன்னா, நான் சொல்றத செய். 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாடையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சிந்த கொண்டு வா. எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் 2ஆ வெட்டியாச்சு. அந்த அந்த பேர்ட்ஸ் பறவைகளை தவிர மித்த எல்லாத்தையும் 2ஆ துண்டா வெட்டி 2 துண்டா பிரிச்சு வச்சாச்சு.
இப்ப அந்த மாம்சமெல்லாம் இருக்கும்போது மேல இருந்து மேல பறவைகள் அது மேல வந்து உட்கார வருது. அதெல்லாம் ஆபிரகாம் வெட்டி விட்டுட்டே இருக்கான். சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 15 சொல்லுது. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஹல்லேலூயா. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. இப்ப வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. திகிலும் காரிருளும் சூழ்ந்த இடத்துல, வழி தெரியாத இடத்துல, ஒரு இருட்டுக்குள்ள போகும்போது மனுஷனுக்கு பயம் வந்துரும், ஒரு திகில் வந்துரும், ஒரு நடுக்கம் வந்துரும். என்ன ஆகுமோ, என்ன நடக்க போகுதோன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் திகிலும் பயத்திலும் இருந்த ஆபிரகாமோடு பேசின தேவன் என்ன பேசினார்னா, ஆபிரகாம் உன் சந்ததியார்களோடு தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். சூழ்நிலை எப்படி தெரியுமாங்க? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை எப்ப கொடுக்காரு தெரியுமா? நடக்க போற விஷயத்தை எப்ப சொல்றாரு தெரியுமா? அவனுக்கு குழந்தையே இல்லை. ஸ்டாப். சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு கர்த்தர் இதை செய்வாரு, அப்படி சொல்வாரு, இப்படி நடத்துவாரு, வாக்குத்தத்தம் வந்துருது. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கான வழி வாசலே இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கான சூழ்நிலையில நம்ம கண் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி 400 வருஷமா எகிப்துல அடிமையா இருப்பாங்கன்னு நிச்சயமா அறிய கடவை. அந்நிய ஜாதியார் இடத்துல, அதான் அந்த எகிப்திய இடத்துல இருப்பாங்கறத நீ நல்லா அறிஞ்சுக்கோ. கடைசியா சொல்றாரு, யார் யார் இவங்களை வேதனைப்படுத்தாங்களோ இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். யார் உன் மக்களை தொந்தரவு பண்றாங்களோ, யார் உன் பிள்ளை உன் சந்ததிய வேதனைப்படுத்தாங்களோ அவங்களை கண்டிப்பா நான் நியாயம் தீர்ப்பேன்னு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சும்மா நியாயம் தீர்க்க மாட்டேன், அவங்ககிட்ட இருந்து மிகுந்த பொருளோடு கூட புறப்பட்டு வருவார்கள், அவர்களை கொள்ளையிடுவார்கள். ஆதியாகமம் 15:15 சொல்லுது, நீ சமாதானத்தோட உன் பிதா கூடத்தில் சேர்வாய், உன் முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களா. ஒருத்தர் சாகிறது எப்படி சாவாங்கிறத நீ சமாதானத்தோடு சாவப்பா. சமாதானத்தோட உன் பிதா கூடத்திலே சேர்வாய், நான் உன்னை முதிர் வயதிலே அடக்கம் பண்ணுவார்கள். இன்னைக்கு சாவுதான் கஷ்டம். சமாதானத்தோட சாவு இருக்கான்னு கேட்டா இல்ல. சமாதானத்தோட பிதாக்கள் இடத்துல நான் போய் சேர போறேன் அப்படின்னு கேட்டா இல்ல. சமாதானமே இல்ல. ஏன்னா இருதயத்துக்குள்ள கர்த்தர் இல்ல. சமாதானம் வந்துருச்சுன்னா, ஹல்லேலூயா, பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் செத்தா நல்லது, நான் செத்தா என் தேவன்ட்ட பெருமை. இந்த உலகத்துல பாடு இல்ல, இந்த உலகத்துல உபத்திரவம், எரிச்சல், பிசாசின் சோதனைகள், அடிக்கடியான சோர்வுகள், அடிக்கடியான இடைபாடுகள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் தேவனோடு நிச்சயத்துல இருப்பேங்கிறதெல்லாம் அந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் சாகிறது யாருக்கு பயமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புற ஜாதியாருக்கு. சாவை குறித்த பயம் யாருக்கு வரும்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்ந்து உலகத்தினுடைய காரியத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் சாவை குறிச்ச பயம் இருக்கும். தேவ வசனத்தை இருதயத்துல எழுதுறவங்களுக்கு, தேவ ரத்தத்தை தன்னுடைய அனுதினமும் நற்கருணை மூலமாக பருகிறவர்களுக்கு என்ன இருக்குன்னா, நான் செத்தா நித்தியத்துக்கு போறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேவனை பற்றி கொண்டிருக்கிறவருக்கு சாவும் சமாதானமா இருக்குமா. ஹல்லேலூயா. துக்கமும் வேதனையும் அழுகையும் புலம்பலும் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவனை பற்றி கொள்ளல, நான் இன்னும் தேவன்கிட்ட சேரலன்னா அவங்களுக்கு ஜீவனம் வெறுமையாயிரும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:16 சொல்லுது, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள், ஏனென்றால் எமேரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமம் ஆயிடுச்சு, காரில் உண்டான போது புகைகிற சூளையும் அந்த துண்டுகளின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது புகைகிற ஜுவாலையும் அந்த துண்டுகள் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குன்னா, காரில்லை போல் இருக்கும். அதற்கு பலவான் முதலாய் அஞ்சுவான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நடுங்கிருவாங்க. எக்கால சத்தம் வானத்துல தொனிக்கிற போது உலகத்தின் காரியங்களும் உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளும்
எல்லாம் கேமரா வாங்க தூக்கிட்டு இருக்கும். எப்படி தூக்கிட்டு இருக்கும்? ராஜா வந்துட்டாருன்னு எல்லா டெலிகாஸ்டும் பார்க்கும். கிறிஸ்தவனுடைய வார்த்தை அந்த வேத புத்தகம் நிறைவேறிச்சுங்கிறத இன்று வரை உலகம் ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னா they are going to search what Bible says. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது, அதில் நடந்து சொல்லி இருக்கப்பட்ட எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாக தான் some of the scientists going to predict it. சில விஞ்ஞானிகளும் சில ஆராய்ச்சியாளர்களும் இதுல இந்த விஷயத்துக்கு பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னு அவர்கள் ரகசியமாய் வேதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒரு நாடு இன்னொரு நாடுக்கிறாங்க யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதீர்கள். முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் சம்பவத்திற்கு ஆரம்பம். that is the initial stage. ஒரு ஃபைட் நடக்குது, ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு நாட்டுக்கு அடுத்தடுத்து வார் போயிட்டுன்னா ரெடி ஆயிக்கங்க. இது தொடக்கம். கர்த்தர் வருகிறதுக்கு காலம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:21 சொல்லுது, எமோரியரும் கானாரியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலம் சமீபமாயிட்டது. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். உங்களோடு கூட திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. பிரைஸ் லார்ட். மிஸ்டர் ஹஸ்டன், ப்ரே பண்ணிடலாம் தம்பி. ஃபைனல் பிரேயர். ஓகே. ஆண்டவரே, ஒரு நாட்கள் எங்க ஜீவனோட சுகத்தோட நடத்தி விடுங்க. அதற்காக நன்றிப்பா. இதுவும் நோக்கி பார்க்க தடையா இருக்கிற எல்லா பிரச்சனையும் பண்ணீங்க. இதோ பெற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ எப்பயிலும் நாங்கள் உமக்காக காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. பெருமையின் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக தாழ்மையோடு மண்டை சேர்ந்து கூட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மக்கள் கொஞ்சம் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க காட்டுகிற வழிகள்ல உடனடியாக கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவரே பலருக்கு நாங்க இசைப்போமை பற்றி அறிவிக்க எங்களை பலப்படுத்துங்க. நாங்க ஆவியில பலப்படைங்க உதவி செய்யுங்க. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்க படித்து ஆவியில பலப்படைங்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு சாட்சியான வாழ்க்கையை நாங்க வாழ தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. மீதம் உள்ள ஒவ்வொரு பொறுப்பாளங்களை பிடிக்கிறோம். படையெடுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுமே நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.